தோழமை உறவுகளுக்கு வணக்கம். தமிழக அரசியல் வரலாற்றுல முதல் முறையா சட்டமன்ற தேர்தலில் ஒரு 5 முனை போட்டி நிலவ போகுது. அதை பத்தி தான் நாம இந்த காணொலியில பார்க்க போறோம். தேர்தல் தேதி, சட்டமன்ற தேர்தலுக்கான தேர்தல் தேதி அறிவிச்சிட்டு இருந்த நிலையில எல்லா கட்சிகளுமே பரபரப்பா தீவிரமா வேலை செஞ்சுட்டு வராங்க. தேர்தல் களம் சூடு பிடிச்சு விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் திமுக மறுபடியும் ஆட்சியை நம்ம பிடிக்கணும், ஆட்சியை கைவிட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கட்சிகள்கிட்டையும் அரவணைப்பா பேசி அவங்க தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையும் மற்ற பிரச்சார வேலைகளையும் தேர்தல் அறிக்கை வேலைகளையும் பார்த்துக்கிட்டு வராங்க. இன்னொரு பக்கம் என்டிஏ கூட்டணி அவங்க எப்படியாவது இந்த தடவை ஆட்சியை பிடிச்சிடணும், வாழ்வா சாவா அப்படி இருக்கிற நிலையில எப்படியாவது நம்ம இந்த ஆட்சியை பிடிச்ச தீரணும், இல்லைன்னா நமக்கு வாய்ப்பு கிடையாது அப்படின்றதுக்காக போட்டி போட்டு வேலை செஞ்சுக்கிட்டு வராங்க. ஒவ்வொரு நகர்வையும் தெளிவாகவும் பாதுகாப்பாகவும் முன்னெடுத்துட்டு வராங்க. திமுக கூட்டணியில தொகுதி உடன்பாடு இன்னமும் சில கட்சிகளுக்கு பேசி தீர்க்க முடியல. ஒரு சில கட்சிகளுக்கு தான் இவ்வளவு தொகுதி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்களே தவிர விடுதலை சிறுத்தைகள் கட்சி உள்ளிட்ட பல கட்சிகளுக்கு இன்னமும் சீட்டு பேரம் போயிட்டு தான் இருக்கு. விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் அவர்கள் 10 சீட்டு வேணும் அப்படின்னு கேட்டிருக்கிறதாகவும், ஆனா திமுக தலைமை உங்களுக்கு 7 சீட்டு தரோம், நாங்க 6 தமிழகத்துல தரோம், 1 புதுச்சேரியில தரோம், மொத்தம் 7 சீட்டு தரோம், கொஞ்சம் பார்த்து பண்ணி விடுங்க. ஏன்னா கட்சியில தேமுதிக, ஓபிஎஸ் இவங்க எல்லாம் வந்திருக்காங்க, புது புது கட்சிகள் நிறைய வந்திருக்குது, நீங்க கொஞ்சம் பார்த்து அனுசரிச்சு போனீங்கன்னா கொஞ்சம் கரெக்டா இருக்கும் அப்படின்னு திமுக தலைமை சொன்னதாகவும், இதுக்கெல்லாம் நாங்க ஒத்து வர மாட்டோம், எங்களுக்கு 10 சீட்டு கொடுத்தே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சி பேசப்பட்டதாகவும், 2 கட்சிக்குள்ளேயே இழுப்பறி இன்னமும் இருந்துட்டு தான் வருது. இன்னமும் பேசி முடிவெடுக்கல. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணியில இன்னமும் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை போயிட்டு தான் இருக்கு. ஒரு பக்கம் அதிமுக 170 இடங்கள்ல நிக்கிறதாகவும், பாஜக ஒரு 40+ கொடுக்கறதாகவும், மற்ற கட்சிகளுக்கு எல்லாம் ஒரு 15, 10, 2, 1 அப்படி கொடுக்கறதாகவும் பேசப்பட்டு வருது. இதுல அதிமுக தான் அதிக பெரும்பான்மையான இடங்கள்ல போட்டியிடும் அப்படின்னு சொல்லப்பட்டு வருது. பாஜக 40+ இடங்களை தான் போட்டியிடும். ஏன்னா பாஜக உள்ள நிறைய வேலைகள் பாக்குறாங்க. பாஜக இந்த இப்போ சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம கூட்டணி ஆட்சி தானே, அதுக்கப்புறம் நம்ம பாத்துக்கலாம், 2.5 வருஷம் முதல்வர், 2 வருஷம் அவர் முதல்வர் அப்படின்னு சொல்லிட்டு பேசி தீர்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு வேலையை பாஜக பாக்குறதா ஒரு தகவலும் வெளியாகுது. இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சி நாங்க தனிச்சுதான் போட்டியிட போறோம்னு சொல்லிட்டு தேர்தல் அறிக்கையெல்லாம் வெளியிட்டுட்டாரு, பிரச்சாரங்களையும் அவர் பண்ணிக்கிட்டு வராரு. இன்னொரு பக்கம் தமிழக வெற்றி கழகம் நாங்களும் தனிச்சுதான் போட்டியிட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் அறிக்கையும் ஒவ்வொரு வாக்குறுதிகளா கொடுத்துக்கிட்டு வராங்க. ஒவ்வொரு இடமும் பிரச்சாரங்களை மேற்கொண்டுட்டு வராங்க. அவங்களும் கொஞ்சம் விறுவிறுப்பா தாங்க போயிட்டு இருக்காங்க. ஆனா இதுல தனித்து விடப்பட்ட, துரோகத்தால வீழ்த்தப்பட்ட 2 பேர் ஒருத்தங்க கட்சியை தொடங்கி அதுக்கு பேரை வச்சு அது கும்பாபிஷேகம் பண்ணி விழா நடத்தி ஒரு 5ஆம் அணியை உருவாக்கி இருக்காங்க. ஏற்கனவே அதிமுக, திமுக, நாம் தமிழர் கட்சி, தாவேகா இப்படி 4 முனை அணியா 4 முனை போட்டியா இருந்த இந்த சட்டமன்ற தேர்தல் இவங்க வரவுனால 5 முனை போட்டியா உருவாகி இருக்கு. அது யாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சசிகலா அவர்களும் பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்களும் தாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்துதான் ஒரு அணியை உருவாக்கி இருக்காங்க. அதுதான் 5வது அணி. சசிகலா அவர்கள் நிறைய பிரஸ் மீட்ல பேசிக்கிட்டு வருவாங்க. ஜெயலலிதா அவர்கள் இறந்து அப்புறம் இவங்க ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டு சில பிரச்சனைகள்லாம் முடிச்சு பிரஸ் மீட் பேசிட்டோம், நாங்க ஒருங்கிணைந்த அதிமுகவை நாங்க பண்ண போறோம், எல்லாரையும் நாங்க ஒருங்கிணைச்சு இந்த அதிமுகவை மக்களுக்கான அதிமுக, தொண்டர்களுக்கான அதிமுக, அம்மா வழியில இருந்த அதிமுக, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வழியில இருந்த அதிமுகவை நாங்க உருவாக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பிரஸ் மீட்லயும் இவங்க பேசிட்டு வருவாங்க. சரி, விறுவிறுப்பா பேசுறாங்களே பிரஸ் மீட்ல, இவங்க எப்படியோ ஒருங்கிணைந்த அதிமுக ஒருங்கிணைச்சிருவாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அதுதான் கிடையாது. பிரஸ் மீட்ல பேசிட்டு மட்டும் அதுக்கப்புறம் எந்த வேலையும் அதுக்கான வேலைகளை பார்க்காம போயிட்டாங்க. அதனாலேயே செங்கோட்டையன் அவர்கள் இதை சுதாரிச்சுக்கிட்டு இதுக்கு போயிட்டாரு, தாவேக்காக்கு போயிட்டாரு. அதே போல ஓபிஎஸ் அவர்கள் சுதாரிச்சுக்கிட்டு திமுகவுக்கு போயிட்டாரு. இவங்க எதுவும் வேலைக்காக மாட்டாங்க, இவங்க சொல்றதெல்லாம் நடக்காது போல, இவங்க சொல்றபடி நடக்கவும் மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அதே மாதிரிதான் இந்த நிலையில தான் சசிகலா அவர்கள் ஒரு தனி கட்சியை ஆரம்பிச்சிருக்காங்க. அனைத்து இந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனி கட்சியை ஆரம்பிச்சிருக்காங்க. ஆரம்பிச்சு அதோட கொடியையும் வடிவமைச்சிருக்காங்க. கருப்பு,
வெள்ளை சிவப்பு நடுவில் வந்து அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா இவர்களுடைய போட்டோ வச்சு ஒரு கொடியை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இதுல வந்து கொடி நாங்க வந்து கூட்டணியோட தான் வருவோம், அதுவும் சின்னம் வந்து தென்னந்தோப்பு சின்னம். எப்படி தென்னந்தோப்பு வந்து தோப்பா இருக்குதோ அதே மாதிரி வந்து நாங்க தன்னிச்சையா வர மாட்டோம், கூட்டணியோட தான் வருவோம் அப்படின்னு சொன்னாங்க. இறுதியா நாங்க வந்து கூட்டணியில வந்து எந்த கூட்டணி யாரு கூட கூட்டணின்னு சொல்லிட்டு நாங்க சொல்லுவோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, யாருக்கு தான் கூட்டணி வைக்க போறாங்க அப்படின்னு, நம்ம தாவேகா கூட கூட்டணி வைப்பாங்களா, இல்ல வந்து என்டிஏ கிட்ட போவாங்களா, இல்ல திமுக கிட்ட போவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யூகங்கள் வந்து போயிட்டு இருந்துச்சு. அதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்களை போய் சந்திச்சு, நாங்க 2 பேர் தான் கூட்டணியில வைக்க போறோம், 234 தொகுதிகள்லயும் எங்களோட வேட்பாளர்கள் வந்து போட்டியிட போறாங்க, அது மட்டும் இல்லாம புதுச்சேரியிலையும் நாங்க தான் கூட்டணி வச்சு போட்டியிட போறோம், அங்கேயும் எங்களோட வேட்பாளர்கள் போட்டியிட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகிரங்க அறிவிப்பை வந்து வெளியிட்டு இருக்காங்க. பாமகக்குள்ள 2 அணியா பிரிஞ்சிருக்கு. ஒன்னு அன்புமணி அணி, இன்னொன்னு ராமதாஸ் அணி. அன்புமணி அணி ஏற்கனவே சின்னமும் எங்களுக்கு தான், கட்சியும் எங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு என்டிஏ கூட்டணியில சேர்ந்துட்டாங்க. அவருக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டும் கொடுத்துட்டாங்க. இப்போ 10 சீட்டோ 15 சீட்டோ கொடுக்க போறதா ஒரு தகவலும் வெளியாகுது. இந்த பக்கம் தனிச்சு விடப்பட்ட துரோகத்தால வீழ்த்தப்பட்ட ராமதாஸ் அவர்கள் எங்க போறதுன்னு தெரியாம தனிச்சு விடப்பட்டு இருந்தாரு. அவருக்கு கை கொடுத்து தூக்கும் விதமா சசிகலா அவர்கள் போய் பேசி கூட்டணிக்கு அழைச்சிருக்காங்க. இப்போ என்ன சந்தேகம் அப்படின்னா, இவரும் பாமக தான் சொல்லுவாரு, அவரும் பாமக தான் சொல்லுவாரு. இவருக்கு சின்னம் என்ன கொடுப்பாங்க, அவருக்கு மாம்பழம் சின்னம்னு சொல்லிட்டாங்க. இவரு என்ன கட்சி கொடியை யூஸ் பண்ணுவாரு, அவரு என்ன கட்சி கொடி யூஸ் பண்ண போறாருன்னு சொல்லிட்டு தொண்டர்கள் மத்தியில வந்து ஒரு குழப்பத்தை வந்து உண்டு பண்ணியிருக்குது பாமக. சரி, இந்த குழப்பம்லாம் முடியட்டும், குழப்பம்லாம் போங்க, எப்படியாவது போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐயா அவர்கள், ராமதாஸ் ஐயா அவர்கள், நாங்க வந்து எப்படியாவது தனிச்சு போட்டிட்டோம், நாங்க வந்து எங்களுடைய பெரும்பான்மையை காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. இது கூட தான் சசிகலா அவர்கள் கூட ஜாயின் பண்ணியிருக்காரு ராமதாஸ் அவர்கள். 2 பேருமே கூட்டா செய்தியாளர்கள் சந்திக்கும் போது என்ன சொன்னாங்கன்னா, தமிழகம் மட்டும் இல்லைங்க, புதுச்சேரியிலையும் எங்களுடைய வேட்பாளர்கள் போட்டியிட போறாங்க, 234 தொகுதிகளிலும் நாங்க தான் போட்டியிட்டு வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அரசியல் நகர்வு என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஏற்கனவே மும்முனை போட்டியா இருந்தது வந்து விஜய் வருகைக்கு அப்புறம் 4 முனை போட்டியா மாறிச்சு. இப்போ 5வது ஒரு அணியா இவங்க 2 பேர் உருவாக்கி 5 முனை போட்டியா இந்த சட்டமன்ற தேர்தலை மாத்திருக்காங்க. வரலாற்றிலேயே 5 முனை போட்டி கொண்ட சட்டமன்ற தேர்தல் இதுவாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏற்கனவே தாவேகா வந்து இவங்க டிஎம்கே ஓட்டும், ஏடிஎம்கே ஓட்டும், நாம் தமிழ் ஓட்டும் பிரிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசப்பட்ட நிலையில இவங்க வந்து இன்னமும் ஓட் பேங்கை வந்து பிரிக்கிறது தான் பிளான் பண்ணி இருக்காங்க. இதுல ஒரு 10,000 ஓட்டு கூட ஒவ்வொரு வேட்பாளர் வாங்கினாலும், அந்த 10,000 ஓட்டும் சரி 1000 ஓட்டு வாங்கினாலும் அந்த 1000 ஓட்டும் இன்னொரு கட்சிக்கு விழ வேண்டிய ஓட்டா தான் இருக்குமே தவிர, இவங்களுக்கான ஓட்டு அப்படின்னு பார்த்தா அது சந்தேகம் தான், யாரு போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இவங்க எதுவுமே இல்லாம ஒரு கட்சி இங்க என்ன வேலை பார்க்க போறாங்க, 234 தொகுதிகளுக்கும் வேட்பாளர் இருக்காங்களா, எதுலதான் இன்னும் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள ஒரு குழப்பம் இருக்கிற நிலையில ஒரு கட்சியை ஆரம்பிச்சு, நாங்க ஒரு கூட்டணி ஆரம்பிச்சு ஒரு அணியும் தனியா ஆரம்பிச்சு நாங்க 5 முனை போட்டி நாங்க போட்டியிட போறோம் அப்படின்னு சொல்றதுக்கு எந்த அளவுக்கு இது வந்து பிளஸ் பாயிண்டா இருக்கும் சசிகலா அவர்களுக்கும் ராமதாஸ் அவர்களும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்விக்குறிதான். இந்த சட்டமன்ற தேர்தல் 5 முனை போட்டி அப்படிங்கிறது சொல்லிட்டு உறுதியாகிடுச்சு. சசிகலா ராமதாஸ் அவர்கள் கூட்டணி எந்த அளவுக்கு பாசிட்டிவா வாக்குகளை பெறும், இல்ல நெகட்டிவா வாக்குகளை பெறும், சட்டமன்ற தேர்தலுக்கு அப்புறம் இவங்க 2 பேரும் சேருவாங்களா, சேர்ந்தே இருப்பாங்களா, கட்சி உடையுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்துனது தான் பார்க்கணும்.